ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய அதிவேக வீதி வேலை திட்டத்தின் கடவத்த முதல் மீரிகம வரையிலான பகுதியின் கட்டுமான பணிகளை மீண்டும் தொடங்குவதற்கான ஆரம்ப நிகழ்வு. இரண்டாயிரத்தி 2022 பொருளாதார நெருக்கடியும் அதனால் ஏற்பட்ட சமூக துயரமும் தற்செயலானவை அல்ல என்றும் அவற்றிற்கு பல முக்கிய காரணிகள் இருந்தன என்றும் ஜனாதிபதி தெரிவிப்பு. ஐம்பத்தி 3 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வந்த விவசாய நிலங்களில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. போலீசாரால் தேடப்பட்டு வந்த சம்பத் மணம்பேரி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். சியத்த தொலைக்காட்சியின் 16வது ஆண்டு நிறைவு இன்று. உள்நாட்டுச் செய்திகள். மத்திய அதிவேக வீதியின் கடவத்தை மீரிகம வீதிகளின் கட்டுமான பணிகள் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடவத்தை வீதியிலிருந்து முதல் 500 மீட்டர் வரையான கட்டுமான பணிகள் தொடங்குகின்றன. இதற்கு 8.6 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வீட்டு கட்டுமான பணிகளுக்காக சீனாவின் எக்ஸிம் வங்கியிடமிருந்து 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனாக வழங்கப்படுகிறது. இந்த வீதியின் 37 கிலோமீட்டர் வரையான கட்டுமான பணிகள் 2028 ஆண்டின் நடுப்பகுதியில் நிறைவடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. 2022-2023 பொருளாதார நெருக்கடியும் அதனால் ஏற்பட்ட சமூக துயரமும் தற்செயலானவை அல்ல என்றும் அவற்றிற்கு பல முக்கிய காரணிகள் இருந்தன என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். மத்திய அதிவேக வீதி வேலை திட்டத்தின் கடவத்த முதல் மீரிகம வரையிலான பகுதியின் கட்டுமான பணிகளை மீளத் தொடங்குவதற்கான ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்ற ஜனாதிபதி இலங்கையில் இதுபோன்ற பொருளாதார நெருக்கடி மீண்டும் ஒருபோதும் ஏற்படாத வகையில் நாடு கட்டமைக்கப்படும் என மக்களுக்கு உறுதியளித்தார். ஒரு நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை கட்டுமான பணிகள் மூலம் மட்டும் உருவாக்கப்படுவதில்லை, மாறாக பல்வேறு வழிகளில் உறுதிப்படுத்தப்படுகின்றது என்றும் ஜனாதிபதி மேலும் கூறினார். முழு பொருளாதாரமும் மக்களின் வாழ்க்கையும் பெரும் சரிவை சந்தித்துள்ள இத்தருணத்தில் 2026 ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக பொருளாதார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் நான் சீனாவிற்கு விஜயம் செய்த போது சீன அரசாங்கம் கடன் உதவியுடன் தொடங்கிய திட்டங்களை மீண்டும் தொடங்க எங்களுக்கு உதவுமாறு சீன ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தேன். அவர் விசேட கவனம் செலுத்தி தடைப்பட்ட அனைத்து திட்டங்களையும் தொடங்க சீன அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகளை வழங்க ஒப்புக்கொண்டார். அதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். அதேபோல் இந்த அதிவேக வீதி பகுதிக்காக விசேட சலுகை கடன் திட்டம் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அதன்படி டாலர்களில் விசேட கடன் திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் அதை யுவானில் செலுத்தலாம் என்றும் அவர் எங்களுக்கு தெரிவித்தார். அதன்படி சீன எக்ஸிம் வங்கி 2.5% தொடக்கம் 3.5% வட்டி வீதத்தில் இந்த கடனை எங்களுக்கு வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளது. அதற்கு நன்றி என ஜனாதிபதி தெரிவித்தார். உங்களது பிரதேசத்திற்கு வருகை தந்து இப்பிரதேச மக்கள் எதிர்கொள்ளும் பாரிய பிரச்சினை தொடர்பிலும் மேலும் பல விடயங்கள் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள முடிந்தமையிட்டு இன்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திற்கு வந்து என்னை சந்தித்தனர். பின்னர் இம்ரான் மௌரூப் உள்ளிட்ட தரப்பினர் குறித்த பிரச்சினை தொடர்பாக விடயங்களை முன்வைத்திருந்தனர். திருகோணமலை மாவட்டத்தின் பட்டினமும் சூழலும் பிரதேச சபை பிரிவுக்குட்பட்ட தகரவெட்டுவோன், மத்தியவெளி, முத்துநகர் ஆகிய 3 கிராமங்களில் 350 குடும்பங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் 1972 ஆண்டு முதல் 53 வருடங்களாக 800 ஏக்கர் காணியில் நெல், சோளம், வெண்டைக்காய், தர்பூசணி மற்றும் பேரிச்சை போன்றவற்றை பயிரிட்டு வருகின்றனர். 2023 ஆண்டு முதல் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருவோருக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டு 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவு கமைய 2025 பிப்ரவரி மாதத்திலிருந்து 800 ஏக்கரில் 53 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வந்த விவசாய நிலங்களில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச
பிரேமதாச தெரிவித்தார். திருகோணமலை மாவட்டம் முத்துநகர் கிராம விவசாயிகளின் காணி பிரச்சினையை ஆராயும் நோக்கில் அப்பிரதேசத்திற்கு நேற்று மேற்கொண்ட விஜயத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். போலீசாரால் தேடப்பட்டு வந்த நிலையில் நீதிமன்றத்தில் சரணடைந்த சந்தேக நபரான சம்பத் மணம்பேரியை தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் இன்று வலஸ்முள்ள நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்நிலையில் அவரை எதிர்வரும் 7 நாட்களுக்கு போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் கீழ் தடுத்து வைத்து விசாரணை செய்ய வலஸ்முள்ள நீதவான் மல்சா கொடிதுவக்கு உத்தரவிட்டார். அண்மையில் மித்தேனிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயனங்கள் அடங்கிய 2 கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபரான சம்பத் மணம்பேரின் நீதிமன்றத்தில் சரணடைய தயாராக இருப்பதாக அவரது சட்டத்தரணி கடந்த 15ஆம் திகதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கேல்பத்திர பத்மே, கமாண்டோ சலிந்த உள்ளிட்ட பாதாள உலக கும்பல் சிறைச்சாலை பேருந்தை குறிவைத்து கிளைமோர் குண்டு தாக்குதல் நடத்தி பாதாள உலக தலைவர் அரக்கட்டாவை கொல்ல திட்டமிட்டிருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மிகவும் சக்தி வாய்ந்த பாதாள உலக ஆயுதங்களை விற்பனை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கமாண்டோ சாலிந்த என்ற ராணுவ லெப்டினன்ட் கேர்னலின் விசாரணையின் போது குறித்த விடயம் தெரியவந்தது. சந்தேகத்திற்குரிய லெப்டினன்ட் கேர்னலின் விசாரணையின் போது கமாண்டோ சாலிந்த பல சந்தர்ப்பங்களில் தன்னை தொலைபேசியில் அழைத்து 2 கிளைமோர் குண்டுகளை கேட்டு கோரியுள்ளதாக கூறியுள்ளார். இருப்பினும் சந்தேகத்திற்குரிய லெப்டினன்ட் கர்னல் கமாண்டோ சாலிந்தவிடம் 2 கிளைமோர் குண்டுகளை கொடுத்திருக்கலாம் என்று விசாரணை அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். பத்திரிகையாளராக மாறு வேடமிட்டு அரக்கட்டாவை கொல்லும் திட்டம் தோல்வி அடைந்ததால் அடுத்த தாக்குதல் திட்டமாக கேல்பத்திர பத்மே மற்றும் கமாண்டோ சாலிந்த இந்த கிளைமோர் குண்டு தாக்குதலை நடத்த தயாராக வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அரக்கட்டாவை ஏற்றிச் சென்ற சிறைச்சாலை பேருந்து புதுக்கடை நீதிமன்றத்தை நெருங்கிக் கொண்டிருந்த போது நீதிமன்றத்திற்கு அருகில் உள்ள வீதியில் ஒரு மோட்டார் சைக்கிளில் கிளைமோர் குண்டை மறைத்து ரிமோட் கண்ட்ரோலை பயன்படுத்தி வெடிக்க செய்வதே பாதாள உலக கும்பலின் திட்டமாக இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் இந்த பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டதால் ஒரு பெரிய பேரழிவு தவிர்க்கப்பட்டதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பத்திரிகையாளராக மாறுவேடமிட்டு புகைப்பட கருவிக்குள் துப்பாக்கியை பொருந்தி அதை செயற்படுத்துவதன் மூலம் அரக்கட்டாவை கொள்ளும் திட்டம் முன்பே தெரிய வந்தது. மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட நபரும் தாக்குதலில் பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியும் முன்னர் கைது செய்யப்பட்டன. இதன்படி பத்மே மற்றும் பாதாள உலக கும்பல் கைது செய்யப்பட்டவுடன் அரக்கட்டாவை கொலை செய்வதற்கான திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கமாண்டோ சாலிந்தவுக்கு ஆயுதங்களை விற்றதாக கூறப்படும் லெப்டினன்ட் கர்னல் பேலியகொட குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டு தற்போது குற்றப்புலனாய்வு துறையில் விசாரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாணந்துரை நிலங்கவின் வங்கிக் கணக்குகள் குறித்த அறிக்கைகளை பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. குறித்த சந்தேக நபருக்கு சொந்தமான 2 வங்கிக் கணக்குகள் மூலம் பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சந்தேக நபரால் செய்யப்பட்ட பிற குற்ற செயல்கள் தொடர்பிலான விசாரணைகளை தொடர்வதற்கு இந்த வங்கிக் கணக்குகள் மூலம் மேற்கொள்ள பண பரிவர்த்தனைகள் தொடர்பில் விசாரணை செய்வது அவசியம் என்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு தலைமை நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன்படி குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கோரிக்கையை ஏற்ற தலைமை நீதவான் சந்தேக நபரின் கணக்குகள் குறித்த அறிக்கைகளை வழங்குமாறு 2 வங்கிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளார். ஆட்டோமொபைல் மற்றும் மின்னணு உபகரண கைத்தொழில்கள் தொடர்பான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் பொருளாதார அபிவிருத்தி திட்டத்திற்கு ஆட்டோமொபைல் மற்றும் மின்னணு உபகரண இறக்குமதியாளர்கள் தங்கள் முழு ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தனர். தற்போதைய அரசாங்கம் வாகன இறக்குமதி தொடர்பாக எடுத்த முடிவின் காரணமாக வாகன இறக்குமதி துறை விரிவடைந்துள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்தனர். அடுத்த வரவு செலவு திட்டத்திற்காக பயனுள்ள பல பரிந்துரைகளையும் அவர்கள் முன்வைத்தனர். மின்னணு உபகரண தொடர்பான உற்பத்திகளை இறக்குமதி செய்பவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. குறிப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களால் வரி செலுத்தாமல் மின்னணு உபகரணங்கள் திருட்டுத்தனமாக நாட்டிற்கு எடுத்து வரப்படுவதால் சந்தை ஏற்றத்தாழ்வு மற்றும் பொருட்களின் தரம் தொடர்பான குறைபாடு ஏற்பட்டிருப்பதாக மின்னணு உபகரண இறக்குமதியாளர்கள் சுட்டிக்காட்டினர். இதனால் அரசுக்கு அதிக வரி வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் நுகர்வோர் பொருட்களின் தரம் குறித்து பிரச்சினைகளை எதிர்கொள்வதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். இது
தொடர்பாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த துறையில் உள்ள நிபுணர்கள் வழங்கிய அனைத்து பயனுள்ள பரிந்துரைகளும் அடுத்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படும் போது கருத்தில் கொள்ளப்படும் என்றும் தரமான பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக தேவைப்பட்டால் புதிய சட்டங்கள் கொண்டுவரப்படும் என்றும் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். வரி செலுத்தாமல் பொருட்களை இறக்குமதி செய்யும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு எதிராக சட்டம் அமுல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார, ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க, நிதி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் ஆட்டோமொபைல் மற்றும் மின்னணு உபகரணங்கள் இறக்குமதி துறையின் பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். கடல்சார் பொருட்கள் போக்குவரத்து விநியோகம் தொடர்பான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தலைமையில் நடைபெற்றது. கடல்சார் பொருட்கள் போக்குவரத்து விநியோகத் துறையில் ஈடுபட்டுள்ள தரப்பினர்கள் தாம் சார்ந்த துறைகள் தொடர்பான வரவு செலவு திட்ட பரிந்துரைகளை முன்வைத்து நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் ஆரம்பித்துள்ள திட்டத்திற்கு தங்கள் முழு ஆதரவையும் தெரிவித்தனர். மேலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் கடல்சார் கைத்தொழில் துறையின் பங்களிப்பு குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிப்பதில் கடல்சார் பொருட்கள் போக்குவரத்து விநியோகத் துறையின் பங்களிப்பு குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. தற்போது செயலிழந்துள்ள துறைமுகங்களை அபிவிருத்தி செய்து வருவாயை ஈட்டுவதற்கும் கவனம் செலுத்தப்பட்டது. உட்கட்டமைப்பில் முதலீடு செய்வதன் மூலமும் போட்டி அடிப்படையிலான சேவைகளை வழங்குவதன் மூலமும் உலகளாவிய கடல்சார் வணிகத்தில் இலங்கை கணிசமான பங்கை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆராயப்பட்டது. ஜனாதிபதியின் பொருளாதார விவகாரங்களுக்கான சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த உலங்கமுவ, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார, இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க, அமைச்சுக்களின் அதிகாரிகள் மற்றும் கடல்சார் பொருட்கள் போக்குவரத்து விநியோகத் துறையில் ஈடுபட்டுள்ள தரப்பினர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். வங்கி, நிதி மற்றும் காப்புறுதி துறைகள் தொடர்பான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தலைமையில் இடம்பெற்றது. இந்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்காக ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட வேலை திட்டத்திற்கு வங்கித்துறையின் ஆதரவை வழங்குதல் பற்றி இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் இது தொடர்பான ஆலோசனைகளும் பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டன. டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டத்தின் மூலம் வங்கி மற்றும் நிதித்துறையின் செயற்திறனை அதிகரிப்பது, சிறிய மற்றும் மத்தியதர தொழில் முயற்சியாளர்களை இலக்காக கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள திட்டத்தை விரிவுபடுத்துவது மற்றும் புதிய காப்புறுதி முறைகளை அறிமுகப்படுத்துவது குறித்தும் இதன் போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்த அனைத்து முன்மொழிவுகள் குறித்தும் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படும் என தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். காப்புறுதி துறையுடன் தொடர்புள்ள தரப்பினர்கள் வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் தடவை என்று தெரிவித்த அவர்கள் இந்த அழைப்பிற்கு அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்தனர். பொருளாதார விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் விசேட ஆலோசகர் துமிந்த உலங்கமுவ, இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங் ஆகியோருடன் நிதி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் வங்கி, நிதி மற்றும் காப்புறுதி துறைகளுடன் தொடர்புடைய சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். சமூக செயற்பாட்டாளர் அசேல சம்பத்தின் 49வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது படைப்புகள் மற்றும் கடந்த காலத்தில் நுகர்வோருக்காக அவர் பணியாற்றிய பதிவுகளின் கண்காட்சி இன்று எம்என் பெரேரா மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பத்திரமுள்ள சீலரட்ன தேரர், அதேபோன்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். தன்னிடமுள்ள 27 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் தனது தலைமுறையிடம் இருந்து பெறப்பட்டதாகவும் வணிகத்தில் ஈடுபடுவதன் மூலம் அதனை வளர்த்து கொண்டதாகவும் அமைச்சர் வசந்த் சம்பசிங்க தெரிவித்துள்ளார். எமது சியத்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய டேர்னிங் பாயிண்ட் நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எங்கள் கிராமம் தம்புத்தேகமாகும். இங்குள்ள அனைவரும் எங்கள் குடும்பத்தினரை நன்றாக தெரியும். தம்புத்தேகமாவில் இருந்து கொழும்புக்கு வந்து கலனி பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பின்னர் நான் அரசியலில் ஈடுபட ஆரம்பித்தேன். மக்கள் விடுதலை முன்னணியின் அங்கத்துவர்கள் வேறு எதுவும் செய்யாமல் அரசியலில் மட்டுமே ஈடுபடுவதாக சிலர் தவறாக எண்ணுகின்றனர். சம்பளம் பெறாமல் நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் என்று சிலர் எங்களிடம் கேள்வி கேட்கின்றனர். நாங்கள் அரசியலில் ஈடுபடும் அதே வேளை வணிகத்திலும் ஈடுபடுகின்றோம். அத்துடன் எனது குடும்பத்தினரிடம் இருந்து பெறப்பட்ட சொத்துக்களும் என்னிடம் உள்ளன என தெரிவித்துள்ளார்.
இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் இன்று சுகையின விடுமுறை எடுத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொழிற்சங்க நடவடிக்கையின் 2ஆம் கட்டமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தொழில்துறை அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் கோசல அபேசிங்க தெரிவித்தார். இலங்கை மின்சார சபையை 4 பகுதிகளாக பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. கடந்த வாரம் தொடங்கிய தொழிற்சங்க நடவடிக்கையை 3 கட்டங்களாக நடத்த இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் உள்ளிட்ட பிற தொழிற்சங்கங்கள் முடிவு செய்திருந்தன. அதன்படி முதல் கட்டமாக சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 4ஆம் திகதி தொடங்கிய தொழிற்சங்க நடவடிக்கை 11 நாட்கள் கடந்துள்ள போதிலும் அதிகாரிகள் இதுவரை தங்கள் பிரச்சினைகளை தீர்க்க பேச்சுவார்த்தை நடத்த தவறிவிட்டதாக இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 1988ஆம் ஆண்டின் 40ஆம் இலக்க சீட்டாட்டம் மற்றும் சூதாட்ட வரிச்சட்டத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் மூலம் அரச வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கில் பல மாற்றங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. மொத்த கூட்டுத்தொகை அடிப்படையிலான வரியை 15%இலிருந்து 18% உயர்த்தல், இலங்கை பிரஜைகளுக்கான கசினோ நுழைவு வரியை $50 100 $100 அதிகரித்தல். இந்த முன்மொழிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்ட சட்டமூலம் சட்டமா அதிபரின் ஒப்புதலை பெற்றுள்ளது. இந்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிட்ட பின்னர் பாராளுமன்றத்தின் அதிகாரத்திற்காக சமர்ப்பிக்க நீதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கும் தேர்தல்களில் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது. வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கும் வகையில் சட்டங்களை திருத்தவும் புதிய சட்டங்களை உருவாக்கவும் தேவையான விவரங்களை ஆய்வு செய்ய குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை அரசியலமைப்பின்படி வாக்களிக்கும் உரிமை தற்போது இலங்கையில் வசிக்கும் மற்றும் தேர்தல் சட்டத்தின்படி வாக்காளர் பதிவில் பெயர் பதிவு செய்துள்ள பிரஜைகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. தற்போதைய தேர்தல் சட்டத்தில் வெளிநாடுகளில் வாழும் இலங்கை பிரஜைகளுக்கு வாக்களிக்கும் எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லை. அதற்கான சட்டமும் இதுவரை இயற்றப்படவில்லை. இந்தியா, பங்களாதேஷ், பிலிப்பைன்ஸ் போன்ற பல ஆசிய நாடுகள் வெளிநாடுகளில் உள்ள தங்கள் பிரஜைகளுக்கு வாக்குரிமை வழங்கும் சட்டத்திட்டங்களை ஏற்கனவே உருவாக்கியுள்ளன. அதேபோல் இலங்கையிலும் இத்தகைய சட்டங்களை மாற்றுவது காலத்தின் தேவையாக கருதப்படுகிறது. இதற்கமைய பொது நிர்வாக, மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு இது தொடர்பில் நடவடிக்கை எடுத்துள்ளது. தேர்தல் ஆணையம், வெளிவிவகார அமைச்சு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு, பொது நிர்வாகம் மற்றும் மாகாண சபைகள் உள்ளிட்ட அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களின் அதிகாரிகள் அடங்கிய குழு நியமிக்கப்பட உள்ளது. இந்த குழு தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் புதிய சட்ட வடிவமைப்புகளுக்கான பரிந்துரைகளை முன்வைக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு அரசாங்க அதிபராக JS அருள்ராஜ் நியமிப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைய இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை நிர்வாக சேவையின் சிறப்பு தர அதிகாரியான JJ முரளிதரன் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபராக பணியாற்றி வருகின்றார். இந்நிலையில் அவர் எதிர்வரும் 26 முதல் சேவையிலிருந்து ஓய்வு பெற உள்ளார். இதன் அடிப்படையில் தற்போது JS அருள்ராஜை அரசாங்க அதிபராக நியமிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இவர் கிழக்கு மாகாண ஆளுநரின் செயலாளராக பணியாற்றி வரும் இலங்கை நிர்வாக சபையின் சிறப்பு தர அதிகாரி என்பது குறிப்பிடத்தக்கது. கொட்டகல பிரதேச வைத்தியசாலையின் உத்தியோகஸ்தர்களின் மக்கள் நலன் சாராத கரிசனையற்ற செயற்பாடுகளினால் பொதுமக்கள் முகம் கொடுத்து வரும் அசௌகரியங்கள் சம்பந்தமாக நுவரெலியா பிராந்திய சுகாதார அத்தியட்சகர் வைத்தியர் அசேல பெரேராவை அவரது பணிமனையில் கொட்டகல பிரதேச சபை உறுப்பினர்கள் சந்தித்து செவ்வாய்க்கிழமை ஆட்சேபனைகளை முன்வைத்திருந்தனர். இச்சந்திப்பில் கொட்டகல பிரதேச சபை உறுப்பினரும் வர்த்தக சங்க தலைவருமான புஷ்பா விஸ்வநாதன் மற்றும் கொட்டகல பிரதேச சபையின் உறுப்பினர்களான சிவசாமி பத்மநாதர், கணபதி கண்ணதாசன், வர்த்தக சங்கத்தின் உபத்தலைவர் பூவலிங்கம் மற்றும் செயலாளர் மதியழகன் ஆகியோர் சந்தித்து வைத்தியசாலையில் இடம்பெற்று வருகின்ற மனிதாபிமானத்திற்கு புறம்பான செயற்பாடுகள் சம்பந்தமாக தெளிவூட்டி ஆட்சேபனைகளை முன்வைத்திருந்தனர். இப்பிரச்சினை தொடர்பாக குழுவினரால் மகஜர் ஒன்றும் அத்தியட்சகரிடம் கையளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து வைத்திய அத்தியட்சகர் மிகவும் பொறுப்புடன் செவிமடுத்து கொட்டகல வைத்தியசாலை சம்பந்தமாக தானும் அறிந்திருந்ததாகவும் இந்த விடயத்திற்கு காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் இன்னும் 2 வார காலத்திற்குள் இவ்வாறான மக்கள் நலன் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு வைத்திய அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார்.
முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் 24ஆம் தேதி விசாரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுதாரர் உதய கம்மன்பில சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர் டி சில்வா விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இருப்பினும் உதய கம்மன்பிலவை கைது செய்வதற்கு தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமீபத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தது. கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் தரமற்ற தடுப்பூசிகளை வாங்கியதன் மூலம் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட பிரதிவாதிகளை பிணையில் விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவிட்டது. அதன்படி ஒவ்வொரு பிரதிவாதியும் தலா 5 லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளிலும் விடுவிக்கப்பட்டனர். பிரதிவாதிகள் வெளிநாடு செல்வதை தடை செய்த நீதிமன்றம் அவர்களின் கடவு சீட்டுகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க உத்தரவிட்டது. பிரதிவாதிகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டது. பின்னர் பிரதிவாதிகளை பிணையில் விடுவிப்பதை சட்டமா அதிபர் எதிர்ப்பதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரிகாகம நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதன் பின்னர் பிரதிவாதிகளை பிணையில் விடுவிக்க கோரி அவர்களின் சட்டத்தரணிகள் நீண்ட சமர்ப்பணங்களை முன்வைத்தனர். இரு தரப்பினரும் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த நீதிபதிகள் மகேஷ் வீரமன், பிரதீப் அபேரத்ன மற்றும் அமலி ரணவீர ஆகியோரை உள்ளடக்கிய மேல் நீதிமன்ற அமர்வு சட்டமா அதிபரின் கோரிக்கையை நிராகரித்து இந்த உத்தரவை பிறப்பித்தது. இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் 75வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்று சீதாயலிய அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜை வழிபாடுகளில் பாராளுமன்ற உறுப்பினரும் ஆலயத்தின் தலைவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள், இந்திய நாட்டிலிருந்து வருகை தந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டனர். எமது சகோதர தொலைக்காட்சியான சியத்த தொலைக்காட்சி இன்று தனது 16வது ஆண்டினை பூர்த்தி செய்கிறது. 2009ஆம் ஆண்டு இன்று போன்றொரு தினத்தில் உருவாக்கப்பட்டு இன்று வரை மக்களுக்காக பக்கச்சார்பற்ற செய்திகளையும் மகிழ்வூட்டும் நிகழ்ச்சிகளையும் வழங்கி வருகிறது. அது மட்டுமல்லாது பக்கம் சாராத நேர்மையினால் பல அழிவுகளுக்கு முகம் கொடுத்து இன்றும் அதே கம்பீரத்தோடு நின்று தேசிய மற்றும் சர்வதேச ரீதியிலும் அனைத்து இலங்கை மக்கள் மனதிலும் இடம் பிடித்த எமது சகோதர தொலைக்காட்சியான சியத்த டிவிக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
माहिमे अपे सियते पिबिदीना இலங்கை போக்குவரத்து சபையின் பொது போக்குவரத்து சேவையில் பெண் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் விரைவில் சேர்க்கப்படுவார்கள் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இதன்போது மேலும் உரையாற்றிய அமைச்சர் 25 பேருந்து டிப்போக்களை நவீனமயமாக்க ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. SLTB ஊழியர்களின் தற்போதைய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக 750 புதிய சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஆட்சேர்ப்பு செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை ஒரு லாபகரமான நிறுவனமாக மீண்டும் கட்டியெழுப்பப்படுவதாகவும் அவர் கூறினார். கொழும்பு கொட்டாஞ்சியனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போதிராஜ மாவட்ட பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கொட்டாஞ்சியன போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலைச் சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதுடைய இளைஞர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். இளைஞனுக்கும் அயல் வீட்டில் வசிக்கும் நபருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலில் காயமடைந்த இளைஞன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய அயல் வீட்டில் வசிக்கும் நபரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கொட்டாஞ்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். காலி கரந்தனிய மத்தியமா வித்தியாலய மாணவர் பாராளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு ஜனாதிபதி செயலகத்தின் பழைய பாராளுமன்ற சபாபீடத்தில் நேற்று நடைபெற்றது. மாணவர்களுக்கு பாராளுமன்ற பொறிமுறை தொடர்பான நடைமுறை அனுபவத்தை வழங்கும் நோக்கத்துடன் ஜனாதிபதி செயலகம் இலங்கை பாராளுமன்றத்தின் தொடர்பாடல் திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சு ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி தொடரின் மேலும் ஒரு நிகழ்வாக இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர பாராளுமன்ற செயல்முறை மற்றும் அதன் வரிபாகம் குறித்து விளக்கியதுடன் பாராளுமன்றம் எவ்வாறு செயற்படுகின்றது என்பது குறித்து மாணவர்களுக்கு விளக்கினார். நாட்டின் வரலாற்று பெருமதிமிக்க பழைய பாராளுமன்ற சபாபீடத்தில் இருந்து இந்த தலைமைத்துவ அனுபவத்தை பெற்று இந்த நிகழ்வை ஒழுங்கமைப்பதில் பங்களிப்பு செய்யும் ஜனாதிபதியின் செயலாளர் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் செயலாளர் நாயகம் நன்றி தெரிவித்தார். இங்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற பிரதி குழு தலைவர் ஹேமாலி வீரசேகர ஜனநாயக முறைமையில் சட்டத்தையும் மற்றவர்களையும் மதிக்கும் அவர்களுக்கு செவிசாய்க்கும் தலைவர்களை உருவாக்க மாணவர் பாராளுமன்றம் உதவும் என்றும் தெரிவித்தார். சவால்களை எதிர்கொண்டு மேலும் ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை காண இந்த மாணவர் தலைவர்கள் செயற்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இங்கு கரந்தனிய மத்தியமா வித்தியாலய மாணவர் பாராளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு ஆரம்பிக்கப்பட்டு சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டார். பின்னர் பிரதமர் உட்பட அமைச்சரவை மற்றும் உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் இடம்பெற்றது. மாணவர்கள் பாராளுமன்றத்தின் அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் அமைச்சுக்களால் செயற்படுத்த முன்மொழியப்பட்ட திட்டங்களை அவையில் விளக்கினர். மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதன் போது சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்தின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் தர்மசிறி கமகே, கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் கமல் ஆரியசிங், ஜனாதிபதி செயலகத்தின் உதவி பணிப்பாளர் மேஜர் நதிக தங்கொல் ஆகியோருடன் கரந்தனிய மத்தியமா வித்தியாலய அதிபர் திலீப் குமார் உட்பட ஆசிரியர்கள் மற்றும் பாராளுமன்ற தொடர்பாடல் திணைக்கள அதிகாரிகள் குழுவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். பதுல அல்தமுள்ள தமிழ் மகாவித்தியாலயத்தின் பழைய மாணவர்களின் 2025 ஸ்கை கிங்ஸ் அணியினர் ஏற்பாடு செய்திருந்த மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் போட்டி மிக சிறப்பாக கடந்த வாரம் பண்டாரவள பொது விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. 27 அணிகள் பங்கேற்ற இப்போட்டியில் முதலாம் இடத்தினை 2015 பிளாக் பேந்தர்ஸ் அணியும், 2ஆம் இடத்தினை 2017 சிங்க ஸ்போர்ட்ஸ் அணியினரும், 3ஆம் இடத்தினை 2009 ஃபயர் பாய்ஸ் அணியினரும் பெற்றுக்கொண்டனர். இந்நிகழ்வில் பாடசாலையின் முன்னாள் அதிபர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். Ourselves and our faith in our country. அமெரிக்காவை சேர்ந்த பிரபல நடிகர் ராபர்ட் ரெட்ஃபோர்ட் காலமானார். 89 வயதான இவர் அமெரிக்காவின் யூட்டா மாநிலத்தில் உள்ள சன்டான்ஸ் பகுதியில் அவரது வீட்டில் காலமானார். 1985ஆம் ஆண்டு வெளியான அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா திரைப்படத்தில் நடித்ததற்காக ராபர்ட் ரெட்ஃபோர்ட் ஆஸ்கார் விருது வென்றார். அமெரிக்காவின் யூட்டாவில் சன்டான்ஸ் திரைப்பட விழாவை நிறுவியதற்காகவும் ரெட்ஃபோர்ட் பரவலாக அறியப்படுகிறார். இந்த விழா சுதந்திர திரைப்படங்களின் மையமாக மாறியது. 1980ஆம்
ஆண்டு ஆர்டினரி பீப்பிள் படத்திற்காக சிறந்த இயக்குனர் உட்பட 4 அகாடமி விருதுகளை வென்றார். இந்த படம் குடும்ப சோகத்தை சித்தரித்து விமர்சன ரீதியாக பெரும் வெற்றி பெற்றது. ரெட்ஃபோர்ட் 2018 நடிப்பிலிருந்து ஓய்வு பெற்றார். அவரது தொழில் வாழ்க்கை 60 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்தது. மேலும் அவர் சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் சுதந்திர திரைப்படங்களின் பாதுகாவலராகவும் புகழ் பெற்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது வரலாற்று சிறப்புமிக்க 2வது அரச பயணமாக நேற்று இங்கிலாந்து சென்றடைந்துள்ளார். அரசு கொண்டாட்டங்கள், வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மற்றும் சர்வதேச அரசியல் ஆகியவற்றின் கலவையாக இந்த விஜயம் அமைகிறது. நேற்று மாலை அமெரிக்க ஜனாதிபதி லண்டன் ஸ்டான்ஸ்டேட் விமான நிலையத்தில் தரையிறங்கினார். அங்கு அவர் விமானத்தில் இருந்து இறங்கும் போது அவரை இங்கிலாந்தின் புதிய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் உள்ளிட்டோர் வரவேற்றனர். மன்னர் சார்லஸ் மற்றும் ராணி கமீலா இன்று லண்டனுக்கு அருகிலுள்ள வின்சென்ட் கோட்டைக்கு ஜனாதிபதி ட்ரம்பையும் முதல் பெண்மணியையும் வரவேற்பார்கள். அங்கு அவர்கள் விருந்துபசாரத்தில் பங்கெடுப்பார்கள். அதே நேரம் நாளை பிரதமர் கீர் ஸ்டார்மர் ட்ரம்பை அவரது அதிகாரப்பூர்வ நாட்டு இல்லமான செக்கர்ஸில் சந்திப்பார். இதன்போது உக்ரைன் படையெடுப்பு தொடர்பாக ரஷ்யா மீது அழுத்தம் கொடுப்பதற்கான வழிகள் குறித்து அவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் மசகு எண்ணெய் இறக்குமதி தொடர்பாக இந்தியா, சீனா மீதான வரிகளை உயர்த்துவதில் G7 நாடுகளும் நேட்டோ உறுப்பு நாடுகளும் ஒருங்கிணைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ட்ரம்ப் விரும்புகிறார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட மேம்பட்ட தொழில்நுட்பங்களை உருவாக்க அமெரிக்காவும் இங்கிலாந்தும் இதன்போது ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழையால் 18 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு பெய்த கனமழையினால் ஒரு பாலம் வெள்ளத்தில் அடித்து சென்றுள்ளது. இதில் 5 பேர் உயிரிழந்தனர். அப்பகுதியில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் டோராடூன் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 13 பேர் காணாமல் போயுள்ளனர். எனவே பேரிடர் மீட்பு படையினர் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். விளையாட்டு செய்திகள். ஆசிய கிண்ண T20 தொடரின் குரூப் B-யில் நேற்று அபுதாபியில் உள்ள ஷேக் சயீத் மைதானத்தில் நடைபெற்ற 9வது போட்டியில் பங்களாதேஷ் அணி 8 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்த வெற்றி பங்களாதேஷ் அணியின் சூப்பர் 4-இல் முன்னேறும் வாய்ப்பை உயிர்ப்பித்துள்ளது. ஏனெனில் இலங்கைக்கு எதிரான முந்தைய தோல்வியால் அவர்களின் நிகர ஓட்ட வீதம் பாதிக்கப்பட்டிருந்தது. போட்டியில் பங்களாதேஷ் அணி தலைவர் லிட்டன் தாஸ் நாணய சுழற்சியில் வென்ற முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தார். அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவர்களில் 154க்கு 5 ஓட்டங்களை பெற்றது. அவ்வணி சார்பில் தன்சிட் ஹசன் தமீம் 52 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றுக் கொண்டார். ஆப்கானிஸ்தான் அணியின் சுழற்பந்து வீச்சாளரான ரஷீத் கான் மற்றும் நூர் அகமது தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 146க்கு 10 ஓட்டங்களை பெற்று 8 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. அவ்வணியில் ரஹ்மானுல்லா குர்பாஸ் 35 ஓட்டங்களை அதிகபட்சமாக பெற்றார். பங்களாதேஷ் பந்துவீச்சில் முஸ்தபிசுர் ரஹ்மான் 28 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.